வணக்கம். இது டிவி லங்கா செய்திகள். யாழில் மூச்செடுக்க சிரமப்பட்ட யுவதிக்கு நேர்ந்த துயரம். 41 வயது நபர் வெட்டி கொலை. 50 பேர் கொண்ட கும்பலால் வீடு தீக்கிரை. யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர். பாதிக்கப்பட்டோருக்கான 25,000 ரூபாய் கொடுப்பனவு. அமைச்சர் வெளியிட்ட தகவல். யாழ் வடமராட்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். யாழ் பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்கிய சிறிய விமானம். யாழில் காச நோய் காரணமாக இளஞ்சுவதி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஹட்டன் வீதி மாவட்டபுரம் தெற்கு பகுதியைச் சேர்ந்த தயாளன் ருத்ரா என்ற யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் ஏற்கனவே காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த யுவதி நேற்றைய தினம் பிற்பகல் மூச்செடுக்க சிரமப்பட்ட நிலையில் மயக்கமுற்றுள்ளார். பின்னர் அவரை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீது இன்றைய தினம் உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் காச நோய் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. யுவதியின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். தனிப்பட்ட தகராறு முற்றியதால் நபர் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று மத்துகம பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு 11:40 மணியளவில் மத்துகம போகன்வத்த மேல் பிரிவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அதே பகுதியில் வசித்து வந்த 41 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலையை செய்த நபர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். படுகொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்துகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இக்கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் தொடாங்கொட பிரதேசத்தை சேர்ந்த 36 வயதுடைய நபரின் வீட்டுக்கு இன்று காலை வேளையில் சுமார் 50 பேர் கொண்ட கும்பல் சென்று தீ வைத்து எரித்து நாசமாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உயிர்கொல்லி போதைப் பொருளுடன் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பொம்மைவழி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 30 வயதுடைய இளைஞர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். 210 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் போதை தடுப்பு காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கையில் தற்போது வழங்கப்படும் 25,000 ரூபாய் கொடுப்பனவானது 50% அதிகமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏனைய இழப்பீடுகளை வழங்குவதற்காக அரசு அதிகாரிகள் தற்போது மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களில் கம்பஹா மாவட்டத்தில் 73.4%, அனுராதபுரம் மாவட்டத்தில் 70.5%, அனுராதபுரம் மாவட்டத்தில் 70.5%, ரத்தினபுரி மாவட்டத்தில் 68.39%, மாத்தளை மாவட்டத்தில் 65.28% மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் 61.42% இதுவரை இழப்பீடுகள் வழங்கப்பட்டு முடிந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில மாவட்டங்களில் இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கல் 50%க்கும் குறைவாகவே காணப்படுவதாகவும் இந்நிலையை துரிதப்படுத்த அதிகாரிகள் தற்போது தலையிட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இது தொடர்பான சிக்கல்களை கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அழுத்தத்தினால் சுமார் 22 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டனர். அழுத்தத்தினால் அதிகளவானோர் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாகும். இப்போது அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டிய இழப்பீடுகள் குறித்து சிலவற்றை மதிப்பிட்டு வழங்கி வருகின்றனர். இந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் நேற்று வரையான நிலவரப்படி 50%க்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. இது மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடலாம். சில மாவட்டங்களில் இது இன்னும் 50%க்கும் குறைவாகவே உள்ளது. இந்த செயல்முறையை துரிதப்படுத்தவே நாங்கள் தலையிட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயானந்தமூர்த்தி ராஜீவன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சமூக சக்தி குழு விவகாரம் மற்றும் கடற்கரை வானகல்வு நடவடிக்கையின் போது அகலப்பட்ட மணலை அகற்றும் விவகாரம் தொடர்பில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. கடந்த ஆட்சிகளில் இடம்பெற்றதைப் போன்று சமூக சக்தி குழு உறுப்பினர்கள் தெரிவிலும் ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதுடன் பதவி வழி தலைவர்களாக செயற்பட வேண்டிய உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதற்கு உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர்.
இதேபோன்று கடற்கரை வானகல்வு நடவடிக்கையின் போது அகலப்பட்ட மணலை அகற்றும் விவகாரம் தொடர்பில் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. குறித்த விடயத்தில் பருத்தித்துறை நகரபிதா பக்கச்சார்பாக செயற்பட்டு வருவதாக ஒரு சாரார் குற்றம் சாட்டினர். கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினரது அனுமதி மற்றும் சம்பந்தப்பட்ட பிரதேச அமைப்பு சார்ந்து ஏற்படுத்தப்பட்ட தலையீடு ஆகியனவே குறித்த பணி தாமதத்துக்கு காரணம் என்பதை சம்பந்தப்பட்டவர்களது கருத்துக்கள் மூலமே தெளிவுபடுத்திய நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் இதன் பின்னணியில் தேசிய மக்கள் சக்தி தரப்பினரின் தலையீடு இருப்பதாகவும் பகிரங்கமாக சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்விவகாரம் தொடர்பில் இருதரப்பிலும் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. இறுதியில் உரிய திணைக்கள தரப்பினரும் பருத்தித்துறை நகர சபையும் இணைந்து குறித்த விடயத்துக்கு தீர்வு காணும் வகையில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. டித்வா புயல் பாதிப்பு, மீனவர் விவகாரம், பருத்தித்துறை பொன்னாலை வீதி அபிவிருத்தி நடவடிக்கை உள்ளிட்ட வீதிகள், பாலங்கள் அமைப்பது தொடர்பிலும் வடபிராந்திய போக்குவரத்து சபை பருத்தித்துறை சாலையில் உள்ள சாரதி வெற்றிடம் தொடர்ந்தும் நிரப்பப்படாது உள்ளமை, போக்குவரத்து சேவை சீரின்மை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் கடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்ற அறிக்கையும் ஆராயப்பட்டிருந்தது. இக்கூட்டத்தில் பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை நகர சபைகள் மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபை என்பவற்றின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்கள், பிரதேச சபை மற்றும் நகர சபை உறுப்பினர்கள், போலீஸ், ராணுவ அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மலேசியாவில் இருந்து வந்த சிறிய ரக விமானம் ஒன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. மலேசியாவின் ஜோகூர் பாரு செனாய் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வந்த விமானத்துக்கு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறித்த விமானம் நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் இருந்து மீண்டும் மலேசியா புறப்பட்டுள்ளது. இந்த விமானம் இந்த ஆண்டு தரையிறங்கிய சிறிய ரக 3வது சர்வதேச விமானம் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பிராந்திய விமான இணைப்புகளை வலுப்படுத்தவும், பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கவும், இலங்கையின் வடபகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் தொடர்ந்து செயற்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.